யூடியூப் பணத்தை மட்டுமே நம்பி வீடு காரு அப்படின்னு எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கிட்டு திடீர்னு அந்த அக்கௌண்ட் டிலீட் ஆனதும் 2 பேரும் பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் யாருன்னே தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. யாருன்னே தெரியாத பர்சன் எங்ககிட்ட ஒரு கேம் ஷோ இருக்கு, அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரூ கோர்ஸ் வரைக்கும் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி நாங்க விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த கேம் சைட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்து இங்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே செட் பண்றாங்க. அடுத்த நாள் இவங்க நினைச்ச மாதிரியே மார்னிங் கரெக்டா 6 மணிக்கு அந்த கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. மூஞ்சியை கூட காட்டாம ஒரு முகமூடி போட்ட ஆள் வந்து இந்த கேம் ஷோ வந்து நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸ்டேஜ் 1 ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு கேமா கம்ப்ளீட் பண்ண பயங்கரமான அமௌண்ட் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சதும் இவங்க ஒரு ஹியூஜ் அமௌண்ட் 5 lakhs பக்கம் வின்னும் பண்றாங்க. இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த கேம் ஷோல இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.